ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத் நாட்டில் மிக முக்கியமான அதிர்ச்சி கொடுக்குற தகவல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். குவைத் கவர்மெண்ட் சில நபர்களோட சிட்டிசன்ஷிப்பை திரும்ப பெற முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் குவைத் குடிமக்களுக்கு மட்டுமல்ல, குவைத்தில் வாழ்கிற வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க, யாருக்கு சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆக போகுது, இதனால வெளிநாட்டவருக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத் அரசோட சுப்ரீம் கமிட்டி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில நபர்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட குவைத்திய சிட்டிசன்ஷிப்பை ரீசெண்டா திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த முடிவு பாத்தீங்கன்னா சட்டப்படி அரசு விசாரணைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அரசாணை மூலம் எடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு நபரோட குடியுரிமை மட்டும் ரத்து செய்யப்படவில்லை, பல நபர்களோட குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. அரசு தரப்பில் இருந்து வெளியான தகவல் படி சிட்டிசன்ஷிப் ஏன் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தவறான தகவல் கொடுத்து சிட்டிசன்ஷிப் பெற்றவங்க, அப்புறம் போலி ஆவணங்கள் கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க, சட்டவிரோத வழிகளில் குடியுரிமை பெற்றவங்க, நாட்டின் சட்டங்களுக்கு எதிரான செயல்கள் செஞ்சவங்க, இது மாதிரியான காரணங்கள் இருந்தால் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சிட்டிசன்ஷிப் கேன்சல் செய்யலாம் என்று சட்டம் சொல்லுது. உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுக்கு பிறகு மறுபடியும் சரிபார்க்கிறதுக்கு அரசுக்கு முழு உரிமை உண்டு. குவைத் நாட்டோட நேஷனாலிட்டி லா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. அதில் ஏதாச்சும் ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா உங்களை எந்த நேரத்திலும் உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்யலாம். இதுக்காகவே சுப்ரீம் கமிட்டி ஃபார் நேஷனாலிட்டி அஃபேர்ஸ் ஒரு தனி குழு வச்சிருக்காங்க. இந்த குழு பழைய ரெக்கார்ட்ஸ், அவங்க ஃபேமிலி விவரங்கள், ஆவணங்கள், அப்புறம் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே முழுமையாக செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை கவர்மெண்ட் எடுப்பாங்க. இதனால வெளிநாட்டவருக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சிட்டிசன்ஷிப் கேன்சல் செய்தது வெளிநாட்டவருக்கு எதிரான முடிவு கிடையாது, பொதுவான குடியுரிமை விசாரணை மட்டும்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டவராக இருந்தாலும் நீங்கள் தவறான வழியில் ரெசிடென்சி விசா டாக்குமெண்ட்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், சட்டப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழுங்க. ஜென்யூன் டாக்குமெண்ட், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் பயன்படுத்துங்க. ஃபேக் ஏஜென்சி யாரையுமே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இப்போ இப்படி கடுமையாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் கவர்மெண்ட் சமீப காலத்தில் சட்டங்களை கடுமையாக்கிக்கிட்டே வராங்க. இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், நேஷனல் செக்யூரிட்டிக்காகவும், ஃபேக் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணுறதுக்காகவும், கண்ட்ரி சிஸ்டம் க்ளீனப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் விசா, சிட்டிசன்ஷிப், ரெசிடென்சி இது எல்லாத்துலேயுமே ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித சலுகையும் இல்லாத கடுமையான கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தகவல் வெளியானதும் சோஷியல் மீடியாவில் பல டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. சிலர் ஆதரவு கொடுக்குறாங்க, சிலர் அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், தவறான வழியில் சிட்டிசன்ஷிப் எடுத்தால் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க, இதுதான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த நாட்டிலுமே சட்டம் மிக கடுமையாகத்தான் இருக்கும். தவறான வழியில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு பிரச்சனை தான். ஜென்யூனாக வாழ்ந்தால் பயப்பட தேவையில்லை, அதாவது உண்மையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். குவைத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.